Hello friends, this is Manju Khanna from Easy English in Tamil. Today we are going to talk about daily use vocabulary words. ஸோ இன்னைக்கு நம்ம கொஞ்சம் vocabulary words பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோஸ் ஆன் ஃபேஸ்புக் அண்ட் டெலிகிராம் இதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா affront துன்புறுத்து. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். Her rude remark affronted me. அவளுடைய முரட்டுத்தனமான கருத்து என்னை துன்புறுத்தியது. ஸோ ரிமார்க் அப்படின்றது அவங்கள பத்தி ஏதாவது சொல்றது. அது ரூடா இருக்கும்போது அவளோட வார்த்தைகள் ரொம்ப ரூடா இருந்துச்சு அந்த கருத்துன்றதுனால அது அவங்கள ரொம்ப துன்புறுத்துச்சு அப்படின்றது தான் அஃப்ரண்ட். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கிறதுனால நம்ம துன்புறுத்தியது அஃப்ரண்டட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அஃப்ரண்ட் துன்புறுத்து. சீஸ் நிறுத்து. Government ordered to seize all imports of drugs. அனைத்து மருந்து இறக்குமதியையும் நிறுத்த அரசு உத்தரவிட்டது. அதாவது சீஸ்னா நிறுத்து அப்படிங்கிறது. இறக்குமதினா நம்ம இம்போர்ட் பண்றது எல்லாத்தையும். ஸோ அதுக்கு இறக்குமதிக்கு நம்ம இம்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நம்ம ஏற்றுமதி அப்படின்னும் போது அங்க நம்ம எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்பவே இங்க கவர்மெண்ட் ஆர்டர் டு சி ஆல் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா இங்க ஏற்றுமதி அப்படின்னு அது மாறிடும். ஸோ சீஸ் அப்படின்னா நிறுத்துறது. ஸோ எங்கெல்லாம் நம்ம நிறுத்து அப்படிங்க யூஸ் பண்றோமோ அந்த இடத்துல நம்ம சீஸ் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சீஸ் நிறுத்து. Government ordered to seize all imports of drugs. Chasm பிளவு. There was a chasm between the two groups after their quarrel. இரு குழுக்களுக்கிடையில் அவர்கள் சண்டையிட்ட பின்னர் ஒரு பிளவு ஏற்பட்டது. ஸோ ரெண்டு குரூப் சண்டை முடிஞ்சுன்னா ஒரு பிளவு ஏற்பட்டுறது இல்லையா? அந்த பிளவுக்கு தான் நம்ம சாசம் சொல்லிடுறோம். சாஸ்ம் பிளவு. டிக் தோண்டு. We have to dig a hole to plant this tree. இந்த மரத்தை நட நாம் ஒரு பள்ளம் தோண்ட வேண்டும். அதாவது ஏதோ ஒரு செடி மரம் நடுறதுக்கு நம்ம பள்ளம் தோண்டுறோம் இல்லையா? அந்த பள்ளத்துக்கு தான் நம்ம சாரி தோன்றதுக்கு நம்ம டிக் அப்படின்னு சொல்றோம். இதுவே பள்ளம் அப்படின்றதுக்கு பிட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ டிக் தோண்டு. We have to dig a hole to plant this tree. Elixir அமுதம். He is very relaxed after his holiday. It has proved to be an elixir for his depression. ஸோ இதுக்கான தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் விடுமுறைக்கு பிறகு மிகவும் நிதானமாக இருக்கிறார். அது அவரது மன சோர்வுக்கு ஒரு அமுதம் என்பதை நிரூபித்துள்ளது. ஸோ ஒரு விடுமுறைக்கு அப்புறம் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருப்பாங்கல்ல. ஸோ கொஞ்ச நாள் லீவ் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம நிதானமா இருக்கோம். அதுக்கப்புறம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ நம்ம இத மாதிரி சொல்லிக்கலாம். எமினன்ட் சிறந்த. He is such an eminent poet that he needs no introduction. அவர் ஒரு சிறந்த கவிஞர். அவருக்கு எந்த அறிமுகமும் தேவையில்லை. ஸோ எமினன்ட் அப்படின்னா சிறந்த. ஃபெமிலியர் பழக்கப்பட்ட. I am not familiar with these roads. Please show me the way. இந்த சாலைகள் எனக்கு பழக்கப்படவில்லை. தயவு செய்து எனக்கு வழிகாட்டுங்கள். ஸோ எனக்கு இந்த ரோடெல்லாம் பழக்கம் இல்லை அப்படிங்கிறத நாட் ஃபெமிலியர் அப்படின்னு சொல்றோம். இப்போவே எனக்கு பழக்கப்பட்ட ரோடு அப்படின்னா ஐ எம் ஃபெமிலியர் வித் தீஸ் ரோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஏதோ ஒரு டாபிக் நமக்கு நல்லா தெரியும்னா ஐ எம் ஃபெமிலியர் வித் தீஸ் டாபிக்ஸ், ஐ எம் ஃபெமிலியர் வித் தீஸ் ஃபிலிம் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கலாம். எங்க நம்மளுக்கு எதெல்லாம் பழக்கப்பட்டதா இருக்கோ அங்க நம்ம ஃபெமிலியர் அப்படிங்கறது யூஸ் பண்ணிக்கலாம். கார்னிஷ் அழகுபடுத்து. Garnish the fried chicken with some chopped onions.
வறுத்த கோழியை சில நறுக்கிய வெங்காயத்துடன் அலங்கரிக்கவும். அதாவது கார்னிஷ் அப்படின்னா நம்ம வந்து தூவுறது மேல தூவும் இல்லையா அழகுக்காக. அது அழகுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நம்ம பண்ணுவோம். சில ஐட்டம்ஸ்லலாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டா மேல வந்து கருவேப்பிலை தூவுவோம். கொத்தமல்லிய தூவும் இல்லையா? அந்த மாதிரி தூவுறத வந்து நம்ம அழகுபடுத்துறத வந்து கார்னிஷ் அப்படின்னு சொல்றோம். ஸோ கார்னிஷ் த ஃபுட் வித் சம் கொரியாண்டர் லீவ்ஸ், கரி லீவ்ஸ் இந்த மாதிரி சொல்லிக்கலாம். Glutton, பெருந்தீனி. He is such a glutton that he eats 2 whole chickens for breakfast. அவர் ஒரு பெருந்தீனி. அவர் காலை உணவுக்காக 2 முழு கோழிகளையும் சாப்பிடுவார். ஸோ காலைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்து அவர் வந்து 2 முழு கோழியை சாப்பிடுவார்னா, அப்போ அவ்வளோ பெரிய பெருந்தீனி நிறைய சாப்பிடுறவங்க. ஸோ இந்த சாப்பாட்டு ராமன்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்போ அந்த கிளட்டன் அப்படின்னு சொல்லிக்கலாம் சாப்பாட்டு ராமன் சொல்றதுக்கு. இன்டாலரபிள், பொறுத்து கொள்ள முடியாத. த பெயின் வாஸ் இன்டாலரபிள், வலி பொறுத்து கொள்ள முடியாததாக இருந்தது. ஸோ ஏதோ ஒரு வழிபட்டுட்டு நம்மளுக்கு வலிக்குதுன்னா அந்த வலி வந்து தாங்க முடியாம இருக்குது, பொறுத்து கொள்ளவே முடியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம இன்டாலரபிள் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். இர்ரெவோக்கபிள், மாற்ற முடியாதது. எனி ஜட்ஜ்மெண்ட் பை த சுப்ரீம் கோர்ட் இஸ் irrevocable. உச்ச நீதிமன்றத்தின் எந்த ஒரு தீர்ப்பும் மாற்ற முடியாதது. ஸோ உச்ச நீதிமன்றத்தை வந்து தீர்ப்பை யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ அங்க வந்து நம்ம இர்ரெவோக்கபிள். ஸோ எங்க வந்து நம்ம இதெல்லாம் வந்து மாற்ற முடியாத விஷயம் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து இர்ரெவோக்கபிள் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். கிங்க், கம்பி அல்லது கயிற்றில் உள்ள ஒழுங்கான முறுக்கு. யூ ஷுட் ஸ்ட்ரெயிட்டன் அவுட் த ரோப் அண்ட் ரிமூவ் த கிங்ஸ். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் கயிற்றை நேராக்கி முறுக்கை அகற்ற வேண்டும். அதாவது இப்ப கயிறு வந்து முடிச்சு போட்டு நாங்க அந்த சுருக்கம் சுருக்கமா வளைவலையா இருக்கும் இல்லையா, அதான் வந்து இங்க நம்ம முறுக்குன்னு சொல்றோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம கிங்க் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஷுட் ஸ்ட்ரெயிட்டன் அவுட் த ரோப், அந்த கயிறு எடுத்து பிரிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த வந்து முறுக்குங்களை வந்து நம்ம சரி பண்ண முடியும். கீன், முனைப்புடன் அல்லது ஆர்வமுடன். She is keen to study computer technology in Germany. அவர் ஜெர்மனியில் கணினி தொழில்நுட்பத்தை படிக்க ஆர்வமுடன் உள்ளார். ஸோ ரொம்ப ஆர்வமா இருக்குது. ஷி இஸ் கீன் டு ஸ்டடி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. ஷி இஸ் கீன் டு ஸ்டடி மியூசிக். ஷி கீன் டு லேர்ன் மியூசிக், லேர்ன் டான்சிங், எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ எந்த விஷயத்துல நம்ம ஆர்வமா இருக்கோ அதை சொல்லிக்கலாம். ஷி இஸ் கீன் டு ஸ்டடி குக்கிங் அந்த மாதிரி எல்லாம். லேட்டன்ட், மறைந்திருக்கும். ஸோ மறைந்திருக்கிறத வந்து நம்ம லேட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். எஜுகேஷன் ஷுட் பிரிங் அவுட் த லேட்டன்ட் டேலண்ட் ஆஃப் அ சைல்டு. கல்வி ஒரு குழந்தையின் மறைந்திருக்கும் திறமையை வெளிப்படுத்த வேண்டும். ஸோ மறைந்திருக்கிற அதாவது நம்மளோட திறமைகள் நமக்கே தெரியாம நமக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி திறமைகளை வெளிக்கொணரும். இந்த வந்து மறைந்திருக்கிற திறமைகளை வெளிக்கொணர வந்து கல்வி வந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸ். ஸோ education should bring out the latent talent of a child. Legible, தெளிவான. I can read your handwriting quite easily. It is perfectly legible. உங்கள் கையெழுத்தை என்னால் மிக எளிதாக படிக்க முடியும். இது முற்றிலும் தெளிவாக உள்ளது. ஸோ ரொம்ப அவரோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து நம்ம எல்லாமே நம்ம ஸ்கூல் படிக்கும் போதோ இல்ல காலேஜ் படிக்கும்போது நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் பார்த்து மிஸ் சொல்லுவாங்க, இது வந்து நீட் அண்ட் லெஜிபிளா இருக்கு, நீட் அண்ட் கிளீன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து தெளிவா இருக்கிறத வந்து நம்ம லெஜிபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். மேமத், மிக பெரிய. ஷி டிரைவ்ஸ் டு த ஆஃபீஸ் இன் அ மேமத் கார். அவள் ஒரு மிக பெரிய காரில் அலுவலகத்திற்கு செல்கிறார். ஸோ ரொம்ப பெரியசு அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம மேமத் அப்படின்னு சொல்லலாம். நாஸ்டி, மோசமான. There is a nasty smell from the drain outside. வெளியே வடிகாலில் இருந்து ஒரு மோசமான வாசனை வருகிறது அல்லது மோசமான நாற்றம் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கலாம். ஸோ நாஸ்டி அப்படின்னா மோசமா இருக்கிறது. அதாவது ட்ரெயின் அப்படின்னா ட்ரைனேஜ். ஆடியல், சோதனை. We had to climb many hills to reach the village. It was a real ordeal. Ordeal.
கிராமத்தை அடைய நாங்கள் பல மலைகளில் ஏற வேண்டியிருந்தது. இது ஒரு உண்மையான சோதனையாக இருந்தது. ஸோ அந்த கிராமத்தை அடையறதுக்கு வந்து பல மலைகளை வந்து இவங்க ஏறி இருக்காங்க. ஏறுறதுக்கு வந்து நம்ம கிளைம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இது நிஜமாவே ஒரு சோதனையா இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டமா, கடினமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப வந்து நம்ம ஆர்டியல் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். ஆர்டியல் சோதனை. We had to climb many hills to reach the village. It was a real ordeal. Partly ஓரளவு. I completed my work partly. நான் எனது வேலையை ஓரளவிற்கு முடித்து விட்டேன். இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். ஐ கம்ப்ளீட்டட் மை ஒர்க் பார்ட்லி அப்படின்னு சொல்றது. பீப் எட்டி பார். த சைல்ட் பீப்ட் அவுட் ஆஃப் த விண்டோ. குழந்தை ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்தது. ஸோ அதாவது ஜன்னல் வழியா வந்து ஜன்னல் இருந்து எட்டி பார்க்குறோம்ல நம்ம, அதுக்கு வந்து எட்டி பார்க்கறதுக்கு பீப் அப்படின்னு சொல்லலாம். quench தனி. Drink this lemon juice, it will quench your thirst. இந்த எலுமிச்சை சாற்றை குடிக்கவும், இது உங்கள் தாகத்தை தணிக்கும். ஸோ quench அப்படின்னா நம்ம தாகத்தை வந்து தணிக்கிறது. தாகம் அப்படின்றதுக்கு வந்து thirst அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப தாகமா இருக்குது அப்படின்னா வெரி thirsty, ஐ எம் வெரி thirsty அந்த மாதிரி சொல்லலாம். quenchனா தாகத்தை தணிக்கிறதுக்கு நம்ம வந்து quench அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். remunerate ஊதியம். You will be remunerated for the work that you have done. நீங்கள் செய்த வேலைக்கு நீங்கள் ஊதியம் பெறுவீர்கள். ஸோ நீங்க செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு வந்து ஊதியம் வந்து சேரும், பணம் வரும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப வந்து இந்த மாதிரி சொல்லலாம். retrench பின் வாங்கு. We spent a lot of money on the new factory, but we must retrench now as we are losing money. என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, புதிய தொழிற்சாலைக்கு நாம் நிறைய பணம் செலவிட்டோம். அதாவது we spent a lot of money on the new factory. பட் வி மஸ்ட் ரீட்ரிஞ்ச். நாம் பணத்தை இழந்து கொண்டிருப்பதால் இப்போது கண்டிப்பாக பின்வாங்க வேண்டும். இப்போ வந்து கம்பெனி ரொம்ப லாஸ்ட்ல போயிட்டு இருக்குது. அதனால இதுக்கப்புறம் நம்மளால வந்து ஈடு கட்டி சமாளிக்க முடியாது. அப்ப நம்ம வந்து இதுல இருந்து பின் வாங்கிடணும். ஸோ அப்போ வந்து நம்ம ரீட்ரென்ச் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். எங்க நம்ம பின் வாங்குறோம், இல்ல நம்மளோட ஏதோ ஒரு வேலை செஞ்சிடும், இதுக்கப்புறம் அந்த வேலை நம்மளால வெற்றிகரமா செஞ்சு முடிக்க முடியாது அப்படின்னா, ஸோ வி மஸ்ட் ரீட்ரென்ச் ஃப்ரம் த ஒர்க் ஆஸ் வி ஆர் நாட் as we couldn't do properly. அதாவது நம்மளால ஒழுங்கா செய்ய முடியல அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து பின் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரீட்ரென்ச் அப்படிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இன்னைக்கு பார்த்த நம்ம vocabulary வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். சென்டென்சஸும் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் நிறைய புதுசா கத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. நீங்க ஆல் சூஸ் பண்ணாதான் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்